கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. சங்கீதம் 16:8 இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதுமே எனக்கு முன்னால் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். சில பேர் கர்த்தரை பின்னால் வைப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு போன நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு கர்த்தரை முன்னால் வைக்காமல் சில நேரத்தில் நைட்டு படுக்க போகும்போது குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ கர்த்தரை பின்னால் வைப்பாங்க. சில பேர் கர்த்தரை எப்பொழுதாவது வைப்பாங்க பார்த்தீங்களா. 3 கூட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? கர்த்தரை முன்னால் வைக்கிற பிள்ளைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு எலியா ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறான். இந்த வருஷம் என் வாக்கின்படியே மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லலாம். ஏன்னா நான் கர்த்தரை முன்னால் வச்சுருக்கேன். நான் கர்த்தர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். கர்த்தர்கிட்ட பேசிட்டு ஆண்டவர்கிட்ட காலையில் பேசிட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசுங்க. முதலாவது அவரை முன்னால் வைங்க. காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்கிறார். அதிகாலையிலே தேடிடுங்க. அவருக்கு முதலிடம் கொடுங்க. நல்ல பெஸ்ட்டு டைம். உங்களுடைய மைண்டு ப்ரெஷியஸாக இருக்கும். நல்ல பெஸ்ட்டு நேரத்தை கொடுங்க, பெஸ்ட்டு பணத்தை கொடுங்க, பெஸ்ட்டு பலத்தை கொடுங்க. ஆண்டவர் எது உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுங்க. அப்படி கர்த்தரை முன்னால் வச்ச எலியாவை அந்த தேசம் முழுவதும் பஞ்சம், இஸ்ரேல் தேசம் முழுவதும் பஞ்சம், அதுலேயும் சமாரியாவில் கொடிய பஞ்சம். அப்படி பஞ்சத்தில் கர்த்தர் எலியாவை நடத்தினார். இன்றைக்கி உங்களையும் நடத்துவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் நாட்களில் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று நினச்சிட்டு இருக்கீங்க. அநேக பண தேவைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க ஏதோ வருகிறார். எலியாவை ஆண்டவர் சொன்னார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றடியில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்தான். இந்த காலவெளியிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை முன்பாக வைக்கும்போது எவ்வளவு கொடிய பஞ்சம், எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் உன்னை தேடி வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காகங்களே ஆண்டவர் கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். இந்த காகங்களுடைய குணம் என்னென்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் தட்டி பறிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போனீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு லபக்குன்னு அந்த சின்ன பையங்க கையில் இருக்கிற ரொட்டியோ இல்லை ஏதாவது பண்ணோ எல்லாத்தையும் பிடிக்கிட்டு ஓடி போயிடும். அப்படிப்பட்ட குணமுடையது அந்த காகம். அந்த காகத்தையே ஆண்டவர் பயன்படுத்தினார் என்றால் உங்களுக்காக ஆண்டவர் அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். இந்த காகத்தின் குணம் என்ன தெரியுங்களா? காகம் கொடுத்தே பழக்கமே கிடையாது. உலகத்தில் இருக்க எந்த மிருகங்களை வேணாலும் மனுஷன் பழக்கி வச்சுட்டான். எந்த பறவைகளையெல்லாம் கூண்டுக்குள்ளே வச்சு பழகினான். எங்கேயாவது ஒரு காக்காவை வச்சு கூண்டில் எங்கேயாவது பழக வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அது காக்கா ஒரு சிங்கத்தையோ யானையோ புலியையோ மனுஷன் என்ன செஞ்சிடலாம், பழக்க வைக்கிறான். ஆனால் ஒரு காகத்தை பழக்க வைக்கவே முடியாது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், முடியாதவைகளை தேவன் முடிய வைப்பார். 1. 2வது, பழக்க வைக்காத பறவைகளையும் தேவன் ஆண்டவர் பழக்க வைப்பார். 3வது, கொடுக்கக்கூடாதவைகளையும் தேவன் கொடுக்க வைப்பார். இந்த காகத்தை கொண்டு காலையும் மாலையும் எலியாவை போஷித்த தேவன் ஆண்டவர் இந்த பறவையை கொண்டு ஆண்டவர் செய்வாரானால், உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகளும் அல்ல என்று சொன்ன தேவன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பஞ்சத்திலும் எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் போஷிப்பார். நீங்கள் கர்த்தர் முன்னால் வைக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நெருக்கமாக இருக்கலாம், ஒருவேளை பஞ்சமாக இருக்கலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். காக்கையை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் இந்த பிள்ளைகளையும் போஷித்து பராமரித்து இந்த நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து அன்றன்புள்ள ஆகாரத்தை தந்து கர்த்தர் நடத்துங்க. நோய் நொடி இல்லாமல் நடத்துங்க.
குடும்பத்தை வேலியடைங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.